மக்களே, இப்போ சட்ரஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே மீன் பெரிய பெரிய மீனாக துள்ளிக்கிட்டு இருக்கு. சூரியன் பாருங்களேன் எப்படி உதயமாக இருக்குன்னு. இது கொஞ்சம் டம்மி ஃபோனு தான், அதனால் கொஞ்சம் அப்படி தான் தெரியும். எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. பார்த்தீங்களா, காலையிலேயே இங்கே ஆளுகள்லாம் நிற்கிற வருங்க. சூரியன் உதயமாயிட்டா செம்ம பவருங்க. என் ஃபோனில் கொஞ்சம் இதாக தெரியுது. சரியான வெளிச்சம், கண்ணே முழிக்க முடியல. அப்படியே டம்மியாக எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கோயில் பின்பக்கம், கோயில் பின்பக்கம். இதெல்லாம் ஒவ்வொரு கோயில் குடிக்காரங்க, 18 கிராமம் நம்ம ஊருக்கு. ஒவ்வொரு கோயில் குடிக்காரங்க இப்படி கட்டி வச்சுருக்குறாங்க. ஒரு ஒரு கிராமத்துலேருந்து. இதான் இருளாயி கோயில், இது பின்பக்கம். செம்ம அழகுங்க நம்ம சூரியன். விடிய காலம் மாதிரி இருக்குது என்னோடய கேமராவில். அப்படி காலையில் இது ஒரு 6 மணி வீடியோ. நான் அத்தை மகன் போகிறான் வேலைக்கு, வீட்டுக்கு வேலைக்கு ஆள் கூப்பிட வந்தோம். அதோட சரி அப்படியே போவோம் வீடியோ எடுத்துக்கிட்டு. சன்னு சூப்பராக வந்தார் வெளியில். எப்படி இருக்கார் வருங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் காலனி கிராமம் இருக்காங்க. சர்ச்சில் பாட்டு ஓடுது, கேட்குமா உங்களுக்கு? கேட்குதான்னு பாருங்கள் வீடியோவில். கோயில் ஒவ்வொரு மண்டபம் பிடிக்காரங்களும் எப்படி கட்டுவாங்க. நல்லாயிருக்கும் காலையில். அப்படி நம்ம வெளி டவுனுகள்லாம் வாக்கிங் போவாங்கள்ல, அந்த மாதிரி. இந்த மீன் பிடிக்கிறவ மீன் பிடிப்பா தூண்டி போட்டு. நாங்கள் மாலை போட்டிருக்காங்க அத்தைமுக, அதனால் நாங்கள் மீன் கொடுத்தாலும் வேணான்னு தான் சொல்லணும். நான் சாப்பிட மாட்டேன். பசங்க 2, எங்கள் வீட்டுக்காரர் எப்போயாவது திம்பார். அது இந்த மீன் பிடிக்காது அவருக்கு. கடல் மீன் அந்தமான்லேயே சாப்பிட்டுட்டு இங்கே வந்து இந்த மீன் சாப்பிட பிடிக்காது. பாருங்க, குப்பை தூசிமாக கிடக்குங்க. கோயிலுக்கு வரவங்க குப்பையை போட்டுறாங்க. அதனால தான் நான் எடுக்க முடியல. கோயில் பார்த்தீங்களா? கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சாமி எத்தனை பேருக்கு குலதெய்வம்னு பாருங்கள். ஓகே மக்களே, பாய்.